வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். நம்ம உடம்புல வர வியாதி எல்லாத்துக்கும் தீர்வாக ஒரே மருந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் எல்லா உறுப்புகளும் சீராக செயல்படுறதுக்கு ஒரு மருந்து இருக்கா அப்படின்னா இருக்குது. அதாவது ஒரு ஊட்டச்சத்தே மருந்தாக செயல்படுது. அது என்ன ஊட்டச்சத்து? அந்த ஊட்டச்சத்தினால் நம் உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, அந்த ஊட்டச்சத்து எந்தெந்த உணவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆரம்பித்ததை பார்த்தா ஏதோ புரோட்டீனோ விட்டமினோ மினரல்ஸை பற்றியோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் சீராக செயல்படுறதுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்து என்ன தெரியுமா? ஒரு கொழுப்பு வகை. ஆமாங்க, ஒமேகா 3 அப்படின்னு சொல்லப்படுற பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு பவுண்ட்ரி உண்டு. எப்படி நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு வெளிச்சுவர் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு பவுண்ட்ரி உண்டு. அது பேர் செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பால் ஆனது தான். இப்போ ஒமேகா 3 ஒருத்தர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இந்த செல் மெம்பரேன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே சமயம் இந்த அணுக்களும் நல்ல சீராக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ எனர்ஜியெல்லாம் இது கொடுக்கும். சரி, இந்த ஒமேகா 3 ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக செயல்படுறதுக்கும் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் என்னதான் உதவி செய்யுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம். நம்பர் 1, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த். ஒருவருக்கு ஏன் மாரடைப்பு வரலாம்? அவருக்கு ட்ரைக்ளிசரைட் அளவு அதிகமாக இருக்கலாம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கலாம், இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு வரலாம். ஒருத்தர் ஒமேகா 3 எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா ட்ரைக்ளிசரைட் அளவு குறையும். நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லப்படுற ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இரத்த குழாயில் இரத்தம் கட்டுறது ஏற்படாது. அதனால் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாயிடும். நம்பர் 2, பிரெயின் ஹெல்த். அதாவது ஒமேகா 3 மற்ற உறுப்புகளுக்கு உதவியாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக மூளையை பொறுத்தவரை ரொம்ப தேவைங்க. ஏன் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் நியூரல் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் கம்யூனிகேஷனை அதிகரிக்கும். நியூரோ ப்ரொடக்டிவ், அந்த நரம்புகளையும் பாதுகாத்து கொள்ளும். இதனால் என்ன சார் அப்படின்னா ஒருவருடைய மெமரி பவர் அதிகரிக்கும், லேர்னிங் கெப்பாசிட்டியும் அதிகரிக்கும், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அறிவாற்றலும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் குறைச்சிரும். அதனால் மூளையை பொறுத்தவரை, மூளை ஹெல்த்தை பொறுத்தவரை ஒமேகா 3 ரொம்ப முக்கியம். நம்பர் 3, ஐ ஹெல்த். மூளைக்கு அப்புறம் ஒமேகா 3 எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஐக்கு தான், அதை கண்ணுக்கு தான். ஏன் அப்படின்னா மூளையிலையும் கண்ணிலையும் தான் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. நமக்கே தெரியும் கண்ணில் ரெட்டினானால தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு. இந்த ரெட்டினாவோட சென்டர் பகுதி தான் மேக்குலா அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த மேக்குலா சில பேருக்கு டீஜென்ரேட் ஆனால் கண் பார்வை போகலாம். அதை தடுக்கும் வல்லமை ஒமேகா 3க்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கண் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதையும் ரிவர்ஸ் பண்ணிடும் இந்த ஒமேகா 3. நம்பர் 4, ஸ்கின் ஹெல்த். தோலை பொறுத்தவரை ஒமேகா 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலர்ந்து இல்லாமல் ஈரத்தன்மையோடு வச்சுக்குது, ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்லையும் பாதுகாக்குது, அதே சமயம் ப்ரீமெச்சூர் ஏஜிங்கையும் தடுக்குது. சில பேருக்கு தோலில் நிறைய பருக்கள் வரும், அதையும் தடுக்கும் வல்லமை இந்த ஒமேகா 3க்கு உண்டு. ஸோ ஸ்கின்னை பொறுத்தவரை ஒமேகா 3 பல இருக்க உதவியாக இருக்குது. நம்பர் 5, போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். சார், எலும்புக்கு கால்சியம், விட்டமின் டி, புரோட்டீன் தான் அவசியம். இந்த ஒமேகா 3 எலும்பில் என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டால் எலும்பில் கால்சியம் டெபாசிட்டை அதிகரிக்குது. அதனால் போன் டென்சிட்டி அதிகரிக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த போன் ஜாயிண்ட்டில், அது 2 எலும்பு சேர்கிற இடத்த நம்ம போன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போன் ஜாயிண்ட்டில் லூப்ரிகன் போல் செயல்படுற சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதிகமாக இருந்தால், அதாவது தேவையில்லாமல் நம்ம எதிர்ப்பு சக்தியானது ஓவர் டைம் பார்த்தா அந்த ஜாயிண்ட்டை ஒழுங்காக மூவ் பண்ண முடியாது, ஸ்டிஃப் ஆகிடும், வலி ஏற்படும், அதனால் ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடும். ஒமேகா 3 எடுத்துக்கிறது மூலமாக இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை குறைச்சி ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு மருந்தாகவே செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற கார்டிலேஜ் வயது ஆக சில பேருக்கு தேய்மானம் அடையலாம். அந்த தேய்மானத்தை தடுக்கும் வல்லமையும் ஒமேகா 3க்கு உண்டு. நம்பர் 6, கட் ஹெல்த்.
ஒமேகா 3 நம்ம குடல் பகுதியில் மைக்ரோபயோட்டா காம்போசிஷனை ரெகுலேட் பண்ணுது. அதாவது நல்ல பாக்டீரியா பாப்புலேஷனை அதிகரித்து கெட்ட பாக்டீரியா பாப்புலேஷனை கம்மி பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பைஃபிடோ பாக்டீரியம் அப்படிங்கிற நல்ல பாக்டீரியா பாப்புலேஷனை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் பகுதியில் ரணங்களால் அது இன்ஃப்ளமேஷனால் சில நோய்கள் வரலாம். உதாரணத்துக்கு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான் டிசீஸ். இப்போ ஒமேகா 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ரிசால்வின்ஸ், லைபாக்சின்ஸ், ப்ரொடக்டின்ஸ் இது மாதிரியான கெமிக்கலை நம்ம குடல் பகுதியில் உருவாக்கும். இந்த கெமிக்கல் எல்லாம் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதனால் ஒமேகா 3 இது மாதிரியான நோய்களுக்கு ஒரு மருந்தாகவே அமையுது. நம்பர் 7, லிவர் ஹெல்த். ஒமேகா 3 நம்ம கல்லீரலில் ட்ரைக்ளிசரைட் உற்பத்தி அளவை குறைக்கும். அதனால் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வராது. சார் ஏற்கனவே இந்த டிசீஸ் வந்திருந்தா ஒமேகா 3 ஆனது இன்ஃப்ளமேஷனையும் ஃபைப்ரோசிஸையும் குறைக்கிறது மூலமாக இந்த டிசீஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுக்கும். நம்பர் 8, கேன்சர் ப்ரிவென்ஷன். ஒமேகா 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ராஸ்டேட், பிரெஸ்ட், கோலன் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாயிரும். கேன்சர் ஏற்கனவே வந்துடுது அப்படின்னா இந்த கேன்சர் அணுக்களோட உற்பத்தியும் வளர்ச்சியும் கம்மி பண்ணி கேன்சர் க்ரோத்தை ஸ்லோ பண்ணிடுது. கீமோதெரப்பி ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா இந்த கீமோதெரப்பியோட ரெஸ்பான்ஸை அதிகப்படுத்தி அவர்களோட சர்வைவலையும் அதிகப்படுத்துது. நம்பர் 9, ப்ரெக்னன்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒமேகா 3 என்பது மூளைக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ ப்ரெக்னன்சி எப்போ ஒருத்தங்க ஒமேகா 3 எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சிசுவோட மூளை வளர்ச்சிக்கும் கண்ணில் உள்ள ரெட்டினா வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. பிறக்கும் குழந்தை அறிவாற்றோட பிறக்கும் தன்மையும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடேர்ம் அதாவது குறைப்பிரசவம் நடக்காமல் தடுக்கும் வல்லமையும் ஒமேகா 3க்கு உண்டு. நம்பர் 10, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சில சமயங்களில் நம்ம எதிர்ப்பு சக்தியானது தேவைக்கு அதிகமாக செயல்பட்டு நமக்கே உபத்திரமாக அமையலாம். அப்போ தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரக்கூடும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், குழந்தைகளுக்கே வரக்கூடிய டைப் 1 டயபெட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ஒமேகா 3 என்பது இது மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு ஒரு மருந்தாகவே யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நன்மைகள் செய்யக்கூடிய ஒமேகா 3 ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒமேகா 3 அப்படிங்கிறது 3 வகைங்க. ALA, EPA, DHA. ALA ஒரு நாளைக்கு 1.6 கிராம்ஸ் ஆண்களுக்கும் 1.1 கிராம்ஸ் பெண்களுக்கும் தேவைப்படுது. இது பொதுவாக வெஜிடேரியன் உணவில் தான் அதிகமாக இருக்குது. EPAவும் DHAவும் ஒரு நாளைக்கு 250 மில்லிகிராம்ஸ்லேருந்து 500 மில்லிகிராம்ஸ் தேவைப்படுது. இது அதிகமாக நான்வெஜ் அதாவது சீ ஃபுட்ஸில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெஜிடேரியன் ஃபுட்ஸ், சீட்ஸ் அதாவது விதை வகைகளில் ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட், ஹெம்ப் சீட். நட்ஸ் வகைகள் அப்படின்னு பார்த்துட்டா வால்நட் அண்ட் ஆல்மண்ட்ஸ். ஆயில் அது எண்ணெய் ஐட்டத்தில் ஃப்ளாக்ஸீட் ஆயில், சோயாபீன் ஆயில், கெனோலா ஆயிலில் இருக்குது. பீன்ஸ் வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா சோயா பீன்ஸ்லேயும் கிட்னி பீன்ஸ்லேயும் ஒமேகா 3 இருக்குது. நான்வெஜ் அசைவ உணவுனா ஒமேகா 3 சீ ஃபுட்ஸில் தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக மீன் வகைகளில் தான் அதிகமாக இருக்குது. காளா மீன், சூரை மீன், மத்தி மீன், ஜிலேபி மீன், கெண்டை, காணாங்கெளுத்தி, கொடுவை மீனில் அதிகமாக இருக்குது. மீனை தவிர பார்த்துட்டிங்க அப்படின்னா எறால்லையும் சிப்பி ஆயிஸ்டர்லேயும் அதிகமாக இருக்குது. சீ ஃபுட்டை தவிர வேறு எதுலேயுமே இல்லையா, நான்வெஜ்ஜில் வேறு எதுலேயுமே இல்லையா அப்படின்னா முட்டையிலையும் சிக்கன் பிரெஸ்ட்லையும் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் கொண்ட ஒமேகா 3யை நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கிறது அவசியம். மெனி டிசீஸ் ஒன் சொல்யூஷன், அதுவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.